குரு பெயர்ச்சி 2026 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமா நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம். இந்த குரு நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய வாராகி, ஜெய ஜெய வாராகி. குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பெயர்ச்சி 12 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. அப்படி என்ன அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு, அதுவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா வருஷா வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்கும். குரு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஏன்னா அவருக்கு முழு அதிகாரம் கிடைக்குது. நம்ம குரு பகவானுக்கு முழுமையான அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரா அதிகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குரு பெயர்ச்சி, அப்படி இல்லைனாக்கா பவர்ஃபுல்லான குரு பெயர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் மின்னலை போல மின்னக்கூடிய, இடி மின்னலை போல மின்னக்கூடிய ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கான குரு பெயர்ச்சி. எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ 12 ஆண்டுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 12 வருஷமாக நான் கஷ்டப்படுற சாமின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, லாஸ்ட் 12 இயர்ஸ் நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் எங்கேயோ இருந்திருக்கணும். நான் நினச்ச விஷயங்கள், நான் பட்ட உழைப்பு, நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு நன்மை கிடைத்திருக்குமே. ஆனால் நான் டாப்பில் இருக்கணும் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த குரு பெயர்ச்சி. காரணம் என்னங்க? நடக்காத காரியங்களை எல்லாம் நடத்தி காட்டுவதற்கு வருகிறார் குரு பகவான். எதெல்லாம் நடக்காது, நடக்கலை, முடியலை, என்னால் சுத்தமாக முடியல சாமின்னு விட்டு கிடாச்சிங்களோ, விலகிட்டீங்களோ, பதவியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதையெல்லாம் நீங்கள் விலகி போனீர்களோ, ஆசை இருந்து, அது எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்து கிடைக்காம போச்சோ, உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, தரக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. ஸோ நிறைய பூஸ்டப் பண்ணிட்டோம் நம்ம இந்த குரு பெயர்ச்சிக்கு, ரைட். அப்படி காரணம் என்னென்னா அவர் உச்சம் பெறுகிறார், ரைட். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது? மே மாதம் 26ஆம் தேதி, வைகாசி 12, செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடகராசியில் பகல் 11:20 பெயர்ச்சி ஆகிறார். ஸோ இந்த டேட்டு டைம் சொல்லிட்டேன். இதில் 2 குரு பெயர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உண்மையான குரு பெயர்ச்சி. வாக்கியப்படி நடக்கக்கூடியது. ஏன் உண்மையானது அப்படின்னாக்கா, ஆலய வழிபாடுகள். இப்போ குரு பகவானுக்கு எங்கே வீடு இருக்குது? ஆலங்குடி. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான் குரு பகவானை நம்ம நவகிரக குரு பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். இது போக ராஜதிட்டை
மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ராஜதிட்டை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தான் உண்மையான ராஜகுருவாக இருக்கிறார். ஆலங்குடி அதுவும் ஓகே தான், தட்சிணாமூர்த்தி சிவன் கோவிலுக்கு சைடில் இருக்கக்கூடியவர், அவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கார். ஆனால் ராஜதிட்டையில் கோவிலுக்கு வெளியில் நவகிரகமாக இருக்கார். அப்போது ஆலங்குடி குரு பயிற்சி, ராஜதிட்டை குரு பயிற்சி எல்லாம் மே மாதம் 26ஆம் தேதி தான். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் ஒரு 11 மணிக்கு மேலே அப்படி வச்சுப்போமே, விடிஞ்சால் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். அப்போ ஒரு 5 நாள் தான் வித்தியாசம், ரொம்ப குழப்பம் வேண்டாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ மே 26 குரு பயிற்சி நம்ம அப்படியே மனசில் வச்சுப்போம். மே 26 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது, உங்களுடைய ஃபீல் என்ன, மெயினாக பண வரவு எப்படி இருக்கும், பண வரவு தன வரவு எப்படி இருக்கும், பணங்காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, நமக்கு வேறு என்ன வேணும், வருமானம் தான் வேணும், வேறு ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை வீடு கட்டக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் பணம் வேணும். யாருக்கு பணம் வரும்? அதே போல் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே கல்யாணம் ஆகுமா, பசங்க நல்லா படிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி இருக்குமா, நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்குமா, எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்களா, மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணங்கள், அதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை ரொம்ப முக்கியம், ப்ரமோஷன், பதவிகள், இது எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ வாருங்கள், யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் மூட்டை கட்டி அள்ளியும் போக முடியுமோ அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அவங்கவுங்க ஒரு கார் எட்டுவாங்க, டெம்போ எட்டுவாங்க, லாரி எட்டுவாங்க, இல்லை பை போது சாமி எனக்கு பை எட்டுவாங்க, அள்ளிட்டு போகலாம். உங்களுக்காக இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் செய்கிறோம். தவறாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க. 12 ராசி அன்பர்களும் உங்களுடைய எல்லா பிரார்த்தனைக்காகவும் ஃபுல் டீட்டெயில் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், இல்லைன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன கொடுக்க போகிறார் பார்க்கலாம். மீனராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். இதனால் வரையில் ராசிநாதன் குரு பகவான் கேந்திரம் ஏறி இருந்தார். 2வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல குரு இருந்தார். இதனாலுக்கு மீனராசிக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம சனி நடக்குது. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனியால் நிறைய ட்ரபிள்ஸ், மெயினாக அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம், அப்புறம் பதவிகள் பறிபோவது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் காலியாகிடுச்சு, பதவிகள் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் போச்சு. அப்போது மீனராசி என்பர்களை இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியால் மீனராசிக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம். மீனராசி என்பர்களே, 100% வெற்றி. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ராசி 5 ராசிக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி நல்லாவே இருக்குது. அதில் முதல் ராசியாக, வெற்றி பெறக்கூடிய ராசியாக, நன்மை பெறக்கூடிய ராசியாக, 100% குருவால் நன்மை பெறக்கூடிய ராசியாக, லாபம் அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய ராசியாக நம்ம மீனராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த குரு கடகத்தில் உட்காந்து உச்சம் பெற்ற குருக்கு 9வது பார்வை என்பது உலகளாவிய ஒரு ஒளி மிகுந்த பார்வை, மிகுந்த ஒளி மிகுந்த பார்வை, ஒரு பிரைட்னஸ். மே மாதம் வெயில் எப்படி, கத்திரி வெயில் எப்படி பல்ல இழிச்சிட்டு அப்படியே ஒரு சுற்றி லைட்டை போட்ட கதையாக பகல் வெளிச்சமாக இருக்குமோ,
அதை போல மீன ராசி என்பவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ எவ்வளவு இருள் சூழ்ந்து உள்ளதோ, எவ்வளோ லைஃப் வந்து ஒரு டார்க்னஸாக இருக்கோ, அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோ, நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கோ, கவலை வேண்டாம். மீனராசி என்பர்களே, உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும். குருவுங்கிற ஒளி கிரகம், குருவுடைய வெளிச்சம், குருவுடைய பார்வை, அதிலும் 9வது பார்வை அதிர்ஷ்டமான பார்வை. சார், ஒரு இடத்த குரு பார்த்தாலே அந்த பாவம் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தோம், அவனுக்கு ஆயுளே அதிகரிக்குங்கிறாங்க. இதுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டாங்க, வாட்ஸ்அப்லேயே வந்து போச்சு. ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், இன்றைக்கி போய் நாளைக்கு தான் ஜாதகம் பார்ப்பான்னாரு. அப்புறம் எழுந்து போவோம், கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடும். மறுநாள் ஜாதகம் பார்த்தா எப்படா பழைச்சான்னா குரு பார்த்துட்டாரு. அப்போ ஒரு குரு பார்ப்பாரே ஆனால் அவன் ஆயுள் பாவமே அதிகரிக்கும், கண்டத்திலிருந்து கூட அவன் தப்பிச்சிருவான். அப்போ அப்பேற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிநாதனாகி அப்போ இன்னும் டாப் ஆகுது உங்களுக்கு. புரியுதா? அந்த குரு யாருங்க? உங்களுக்கு ஹவுஸ் ஓனர், வீட்டுக்கு அதிபதி. மீனராசிக்கு குரு தான் அதிபதி. அப்போ 9வது பார்வையாக பார்க்கக்கூடிய ராசிநாதன் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அந்த வீட்டுக்கு அதிபதின்னு சொன்னாலும் அதுதான் சரிதான், இல்லை உச்சம் பெற்ற குருன்னு சொன்னாலும் சரிதான். எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஜோதிட கணக்குப்படி மீனராசிக்கு அதிக அதிர்ஷ்டம் அதிகம். மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் பிரச்சனைகள், மெயினாக பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மீனராசிக்கு பிஸ்னஸ் ப்ராப்ளங்கள், டிரான்சாக்ஷன் ஆகாமல் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கலாம், மேபி ஏதேனும் ஒரு கிளைண்ட்டு கூட வரக்கூடிய கிராஷஸாக இருக்கலாம், அல்லது ஒரு யுத்தமாக சண்டை சச்சரவாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மீனராசி என்பர்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், லோன் கட்ட முடியாமல் இருக்கிறது, பணம் கட்ட முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, அவ்வளோ கஷ்டம். ஏமாற்றங்கள், பணங்காசு ஏமாறுறது, ஆன்லைனில், ஷேர் மார்க்கெட்டில், ட்ரேடிங்கில், ஆன்லைன் கேமில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி 40 லட்சம் 50 லட்சம் ஏமாந்துடுறது. அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெற முடியும் மீனராசி அன்பர்களே. இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெற முடியும். வராத பணங்காசுகள், கொடுத்து ஏமாந்துட்ட சாமி, இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன், கொடுத்து ஏமாந்துட்டேன், ஹெல்ப் பண்ணி ஏமாந்துட்டேன், வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். மேபி டெக்ஸ்டைலாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், கால்நடை கோழி பண்ணைகளாக இருக்கலாம், தீவன பண்ணைகளாக இருக்கலாம், முட்டை பண்ணைகளாக இருக்கலாம். அப்போ கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், விவசாயமே பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் எடுத்து வெஜிடபிள்ஸ் பண்ணக்கூடியவங்க, உணவு தானியங்கள், காய்கறிகள், ஃப்ளவர்ஸ், பூக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் செய்யக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அதே போல் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, மெயினாக பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எஜுகேஷன் செக்டராக டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ குருவுடைய அதிர்ஷ்டம், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர்ஸ், ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ அல்லது சிட் ஃபண்ட் நடத்தக்கூடியவங்க, சீட்டு பிடிக்கக்கூடியவங்க. அதே போல் நிறைய அந்த
ஸ்கீம் போட்டு அது சீட்டு நடத்தக்கூடியவங்க, தண்டல் கொடுக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக பேங்க் செக்டர்ஸ். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மீன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 1000 மடங்கு நன்மையை செய்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, வழிபாடுகள் தான் உங்களை காப்பாற்றும், வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். அதனால் பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ மீனராசிக்கு பரிகாரத்தை பற்றி ஃப்ரண்ட் வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன், எண்டு கார்டுலையும் சொல்லியிருக்கிறேன். அதன்படி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஜெயவராய். இந்த குரு பயிற்சிக்காக பரிகார ஹோமம், பரிகார யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சி பரிகார யாகம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர வேண்டுமா? மெயினாக பிள்ளைங்களுடைய பசங்களுக்காக, அவங்க கல்வியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டு போன்ற எக்ஸாமுகளோ அல்லது சம்திங் ஜேஇ போன்றது, ஐஐடி போன்ற எக்ஸாமு, இல்லை குரூப் எக்ஸாம்ஸு, வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் எக்ஸாம்ஸு, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ் எக்ஸாமு, இன்னும் சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பசங்களுக்கு பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும், இல்லை அங்கே வேலையில் நிப்பாட்டிட்டாங்க, திரும்பவும் ரீஜாயின் பண்ணணும், புது வேலை கிடைக்கணும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், ப்ரமோஷன் பதவி கிடைக்கணும். அப்போ பதவிகள், மெயினாக பதவிகள், அதிர்ஷ்டங்கள், கல்வி, திருமணம், திருமண தடைகள் விலக, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, கடன் சுமை நீங்குதல், மெயினாக பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கிறது. இந்த 9 விஷயங்கள் மெயினாக பிஸ்னஸ், தொழில் அமைப்பு, இது எல்லாம் குரு தாங்க கொடுக்கணும். அப்போ இந்த குரு பயிற்சிக்காக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற குரு பயிற்சி பரிகார யாகம் பொதுவாக நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்காக இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் கம்பெனி நேம்லையோ அல்ல உங்கள் கடைகள் பேர்லையோ அல்ல உங்கள் குடும்பத்தின் பேர்லையோ இந்த பரிகார யாகத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணத்தை செலுத்தி குரு பயிற்சி பரிகார ஹோமம் மே மாதம் 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.